சிலர் கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட் இந்த பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, கோல்டெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, சில்வர் கிஃப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு செயின் ரொம்ப நாளாக போட்டுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. யாரு? அம்மா பொண்ணு, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி கேரக்டர் நிறைய விஷயங்கள் இதை பண்ணுவாங்க. அப்போ ஆம்பளை பசங்க மாற்றிக்கலாமா? அவங்களுக்கும் தான் சரி, எல்லா மனிதர்களுக்குமே சரி. இப்போ அந்த அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாசத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பாசத்தில் இந்த செயின் நீனே வச்சுக்கோ, நான் இவ்வளோ போட்டிருந்தேன் பரவாயில்ல நீ வச்சுக்கோன்னு சொல்லும்போது வாங்கிக்கலாம். எப்போ தெரியுமா வாங்கணும்? அவங்க அதை கோல்டை அந்த செயினை உருக்கி கோல்டாக கூட அவங்ககிட்ட கொடுத்துடலாம், உருக்கி கொடுக்கலாம். அந்த செயின் அப்படியே கொடுத்தா வாங்காதீங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உருக்கி வேற செயினாக கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதை அப்படியே வாங்காதீங்க. என்ன ரீசன் கேட்குறீங்களா? இதெல்லாமே எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டவைகள். அவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி கூட அந்த செயின் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அது உருக்கும் போது டிஸ்கனெக்ட் ஆகிடும். இது ரொம்ப சூட்சமான விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம், சரிங்களா? அதனால அந்த மாதிரி கோல்டு பொருட்கள், சில்வர் பொருட்கள், இந்த மாதிரி ஈவன் கப்பு கிண்ணம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கூட குழந்தைங்க நான் யூஸ் பண்ணேன். நான் எனக்கு இப்போ குழந்தைங்கலாம் வீட்டில் யாரும் இல்லை, அதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு கப்பு வெள்ளி கிண்ணம் கொடுக்குறாங்க, வெள்ளி ஸ்பூன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கோங்க. வேற ஒரு கடையில் போட்டு அதை போட்டு வேற ஒரு பொருளாக கூட வாங்கிக்கோங்க. இல்லைங்க ரொம்ப சென்டிமெண்ட், இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எனர்ஜி லெவல் டேமேஜ் ஆகும்.